ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸலை வந்து ஒரு டைம் சேவிங் டூல். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டைம் சேவ் பண்ணலாம். இன்னொன்று, ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே வந்து அது என்னெல்லாம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா இன்னுமே நிறைய டைம் சேவ் பண்ணலாம். நேமை வச்சு நம்ம வந்து இப்போதான் அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைச்சோம்னா அது தப்பாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்டே 3 எபிசோட நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வந்து சம் ப்ராடக்ட் முடியல. இப்போ சம் ப்ராடக்ட்ங்கிற நேம் வச்சு பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் தான் தோணும், ஆனால் அது மல்டிபிள் பர்பஸ்க்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ இன்னொன்று சம் ப்ராடக்ட்லேயே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை பார்ப்போம். இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் டேபிள். 2 ப்ராடக்ட் இருக்கு, ஏபின்னு. யூனிட்ஸ் பிரைஸ் ரெண்டுமே வந்து சேம் 115 கொடுத்துருக்காங்க. 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ப்ராபபிலிட்டி 3 சிச்சுவேஷன்ல என்னென்ன ப்ராபபிலிட்டிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுல ப்ராடக்ட் ஏயோட ரிட்டர்ன் தனியா, ப்ராடக்ட் பியோட ரிட்டர்ன் தனியா கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்னன்னா அந்தந்த சிச்சுவேஷன்ல ரிட்டர்ன் எவ்வளவு அப்படின்னு தெரியணும், டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளவுன்னு தெரியணும். ஓகேவா? அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட் ஏயோட ரிட்டர்ன் தெரியணும்னா 100 × 50 மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இன்ட்டு 30% மல்டிப்ளை பண்ணிக்கணும், இன்ட்டு 12% மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது 4 மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் ஏயோட ரிட்டர்ன் தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன் 4 நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் அந்தந்த சிச்சுவேஷன்ல உள்ள ரிட்டர்ன் தெரியும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அப்புறம் சம் ப்ராடக்ட் அதை எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். நார்மலா பண்றதுக்கு நமக்கு வந்து இங்க 6 ரிட்டர்ன் வரும் மொத்தம். ஸோ 6 காலம் வந்து 6 செல் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? 6 செல் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ல ஈக்குவல் டு அடிச்சுட்டு இந்த 100 செலக்ட் பண்ணணும். 100 செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே விட்டோம்னா இந்த C7 வந்து அடுத்த செல் கால்குலேஷன் போகும்போது இந்த C7 மூவ் ஆகும். ஆனா இதோட மூவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ரைட்டுக்கு தான் மூவ் ஆகலாம், இந்த யூனிட்ஸ் உள்ளே தான் மூவ் ஆகலாம், பிரைஸுக்கு வரக்கூடாது, கீழே வரக்கூடாது, ரைட்ல மூவ் ஆகலாம். அப்ப கீழே வரக்கூடாது, ரைட்ல மூவ் ஆகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் வந்து லாக் பண்ணணும். இந்த நம்பர்ஸ்ல மூவ் ஆகக்கூடாது. லெஃப்ட் சைட்ல நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ்ல வந்து மூவ் ஆகக்கூடாது. அப்ப இங்க 7 தான் இந்த நம்பர் வந்து மூவ் ஆகக்கூடாது. ஆனா சிங்கிற காலம் வந்து மூவ் ஆகணும். காலம் வந்து டிக்கு மாறணும். அப்பதான் பியோட கால்குலேட் பண்ண முடியும். அப்ப சி வந்து லாக் பண்ணக்கூடாது, 7 மாத்திரம் லாக் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, F4 பிரஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே லாக் ஆகும். திருப்பியும் F4 பிரஸ் பண்ணீங்கன்னா 7 மட்டும் லாக் ஆகும். எந்த வேல்யூக்கு முன்னாடி வந்து டாலர் சிம்பிள் இருக்கோ அது லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ அது மூவ் ஆகாது. இப்ப 7ங்கிறது 7ஆவே தான் இருக்கும். ஆனா சி வந்து டியா மாறிடும். அடுத்த செல் போகும்போது 7 மாத்திரம் லாக் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்த மல்டிபிளிகேஷன்ல பிரைஸ் மல்டிப்ளை பண்றோம். பிரைஸுக்கும் இதே கண்டிஷன் தான். ஏன்னா பிரைஸ் கீழே போனா இங்க டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு. சோ இங்க மூவ் ஆகக்கூடாது. ரைட்ல மட்டும் ப்ராடக்ட் பி இருக்கனால ப்ராடக்ட் பிக்கு வந்து அந்த பிரைஸ் மூவ் ஆகும். அப்ப அதே தான், 2 F4 பிரஸ் பண்ணோம்னா 8 வந்து லாக் ஆயிடும். ஓகேவா? C லாக் பண்ணக்கூடாது, 8 லாக் பண்ணணும். அடுத்தது ப்ராபபிலிட்டி செலக்ட் பண்ணோம்னா இது பாத்தீங்கன்னா ரைட்ல மூவ் ஆகவே கூடாது. ஏன்னா ரைட்ல வந்து ரிட்டர்ன் தான் இருக்கு, கீழே தான் இது மூவ் ஆகணும். ஏன்னா ஆப்டிமிஸ்டிக் ப்ராபபிலிட்டி வேணும், பெசிமிஸ்டிக் ப்ராபபிலிட்டி வேணும். கீழே மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காலத்தை லாக் பண்ணிடணும். இந்த காலத்தை லாக் பண்ணணும், பட் இந்த நம்பர்ஸ் வந்து ஃப்ரீயா விடணும். அப்பதான் வந்து கீழே மூவ் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே F4 தான், ஆனா பிக்கு முன்னாடி டாலர் வர வரைக்கும் அதை டாகிள் பண்ணும். அந்த F4 வந்து டாகிள் பட்டன் தான். F4 பிரஸ் பண்ணிட்டே இருக்க அந்த டாலர் மூவ் ஆகும். ஓகேவா? டாலர் வந்து பிக்கு முன்னாடி வந்ததுன்னா பி காலம் லாக் ஆயிடும். 10 வந்து ஃப்ரீயா இருக்கும். 10, 11, 12 அப்படின்னு மூவ் ஆகும். ஓகேவா? அடுத்தது ரிட்டர்ன் வந்து எப்படின்னா, ரைட்லையும் மூவ் ஆகணும், கீழே மூவ் ஆகணும். அப்ப இது லாக்கே பண்ணக்கூடாது. டாலரே இல்லாம ஃப்ரீயா விட்டணும். எது வந்து ஃப்ரீயா மூவ் ஆகணுமோ அதை லாக்கே பண்ணக்கூடாது. டி காலமும் வரணும், கீழேயும் வரணும். இப்படி இருந்தா இதை வந்து ஃப்ரீயா விட்டுறலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் என்டர் பிரஸ் பண்ணா எல்லாத்தையும் வேல்யூ வந்துடும். இப்ப நமக்கு மோஸ்ட் லைக்லி ரிட்டர்ன் தெரிஞ்சிடும், அப்புறம் ஆப்டிமிஸ்டிக் ரிட்டர்ன், அப்புறம் வந்து பெசிமிஸ்டிக் ரிட்டர்ன், டோட்டல் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளவு கால்குலேஷன் நம்ம பண்ணாதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கிடைக்கிறது. ஆனா ஒரே ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த டாலர் சிம்பிள்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமலே வந்து சம் ப்ராடக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரே இதுல வேல்யூ எடுத்துக்கணும். அரே வந்து நீங்க எந்த அரே வேணா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம், அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ எந்த ஆர்டர்ல வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நடுவுல வந்து மல்டிபிளிகேஷன் சிம்பிள் கொடுக்கணும், கமா கொடுக்க கூடாது. எப்பவுமே அந்த சம் ப்ராடக்ட் வந்து நார்மல் ப்ராடக்டும் சம்மும் பண்ணா போறோம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் வந்து கமா யூஸ் பண்ணலாம். இப்ப அரே சைஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இங்க 3 ரோ இருக்கு, இங்க வந்து சிங்கிள் ரோ தான் செலக்ட் பண்றோம், 2 காலம் செலக்ட் பண்றோம். இந்த மாதிரி டிஃபரன்சஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டார் அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வச்சுதான் வந்து மல்டிப்ளை தான் பண்றோம். அதை வந்து கமா போட்டு அரேயை செப்பரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கமா போட்டா ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்து வந்து பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இது எந்த ஆர்டர்ல வேணா செலக்ட் பண்ணலாம், இதுதான் ஆர்டருங்கிறது இல்லை. அப்புறம் ப்ராபபிலிட்டி செலக்ட் பண்ணிக்கணும், அப்புறம் ரிட்டர்ன் செலக்ட் பண்ணணும். நார்மலா என்டர் அடிச்சாலே 1420 வந்து இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு. நம்ம இதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க.
இதுல வந்து டாலர் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், சிலதுக்கு வந்து காலம் லாக் பண்ணியிருக்கோம், சிலது ரோ லாக் பண்ணியிருக்கோம். இவ்வளவும் பண்ணி தான் வந்து அதுல வேல்யூ எடுத்துன்னு வருது. அப்புறம் டோட்டல் வேற தனியா போடணும், ஓகேவா, சம் வேற தனியா பண்ணணும். இவ்வளவு பண்ணாதான் வந்து அதுல வேல்யூ வருது. அதுக்கு பதிலா இது ஒரே ஃபங்க்ஷன்ல எல்லாமே சும்மா அரே செலக்ட் பண்ணா போதும். 4 அரே இருக்குன்னா 4 அரே செலக்ட் பண்ணாலே போதும். ஒன்னே ஒன்று மல்டிபிளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணணும், கமா யூஸ் பண்ணக்கூடாது, மல்டிபிளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். பண்ணா அது கரெக்டா வேல்யூ எடுத்துன்னு வந்துடும். அவ்வளவுதான்.